மாற்றம் இல்லை. ஏன் கடவுள் மறுப்பாளர்? அதான் ஒரே கேள்விதான். நம்ம சோமநாதர் ஆலயம் கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர்ல இருக்கு. இந்த வைக்கம் ஊர்ல இருக்கு. அது பக்கத்துல கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. விவேகானந்தர் அந்த ஊருக்கு போறாரு. அங்க இப்பவும் அந்த கோயில் இருக்கிறது. அங்கே பத்திரகாளி அம்மன் கோயில் என்று எண்ணுகிட்டு கொடுங்கல்லூர்ல இருக்கு. விவேகானந்தரை 3 நாளா உள்ள விடல. தடை பார்த்திருக்காங்க, பூநூல காணல, உள்ள விடம்னுட்டாங்க. விவேகானந்தரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பெயர் வச்சிருக்கோம். அந்த மனோன்மணியம் சுந்தரனாரும் அவரும் ஒரே மேடையில பேசிட்டாங்க. அந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய மகள் வழி பேரன் மோதிலால் நேரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல சொல்றாரு, எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தி அவர் அதற்கு சொன்ன வார்த்தைகள், வாயில் வராத வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். அவருக்கே அந்த நிலை என்றால் நாடு எந்த நிலையில் இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாராயணகுரு வைக்கத்துல அந்த கோயில் தெருவில் போகக்கூடாது. அதுக்கு தான் அப்போது மதராஸ் பிரசிடென்சி, சென்னை, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதி மதராஸ் பிரசிடென்சி. அதுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தந்தை பெரியார், மிகப்பெரிய செல்வந்தர். மகாத்மா காந்தியும் காமராஜரும் அவரை போராட்டத்துக்கு போக சொல்றாங்க. வைக்கத்துக்கு போறாரு, மறியல் பண்றாரு. 1 மாசம் உள்ள வெளியே வராரு. திரும்பவும் மறியல் பண்றாரு. 6 மாசம் உள்ள. அவர் உள்ள போன உடனே அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். 143 நாள் உள்ள இருந்து வெளியே வந்து நாராயணகுருவை அந்த இடத்து வெளியாட்டு நடக்க வைத்து தான் வந்தாரு. அதுதான் 100 ஆண்டுகளை கடந்தும் வைக்கம் வீரர் என்று சொல்லி நினைவகம் கட்டி கொடுத்து நம்முடைய முதல்வரும் கேரள முதல்வரும் திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தந்தை பெரியார் தியாகம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் சமூகம் பெண்கள் மார்புல துணி போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, தலைப்பாகை கட்டக்கூடாது, கோயில் தெருவில் போகக்கூடாது, கருவறை கோயில் உள்ளே செல்ல முடியாது. இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்தாலே தீட்டுங்கிற காலத்தில் தந்தை பெரியார் கூட்டம் முடிவடைந்ததும் நாடார் வீட்டு சமையல் வழங்கப்படும் சொல்லி அந்த நோட்டீஸ் இருக்கு. இப்பவும் இந்த அப்பா கிட்ட நோட்டீஸ் இருக்கு. அது அந்த தியாகத்தை செய்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லி ஒரு வரியில் நான் கடந்து செல்ல மாட்டேன். கடவுள் பெயரை சொல்லி மனிதனை இழிவுபடுத்துவதைத்தான் எதிர்த்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். இந்த பத்திரம் இங்க நம்ம சட்டமன்றத்தில் பதிவுகள் இருக்கு. முத்துலட்சுமி அம்மையாருக்கும் நம்ம சத்தியமூர்த்தி நம்ம காமராஜருடைய குருவானவருக்கும் நடக்கு. 8 முதல் 13 வயசு பிள்ளைகளை பொட்டு கட்டுன்னு அனுப்பி விடணும். கோயிலில் அனுப்பி விட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாது. அப்படி நடந்த கொடுமையை எதிர்த்து அந்த அம்மா கேட்கு. அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய தியாகமான பணி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி. இன்னைக்கு நீங்க பொட்டு கட்டுதல்ல பிள்ளை அனுப்ப மாட்டீங்க, நாளைக்கு கோயிலுக்குள்ளே வரேன்னு கேட்பீங்க. நம்மெல்லாம் சத்தியமூர்த்தினா எவ்வளவு பெரிய சுதந்திர போட்ட வீரன் நினைப்போம். அவர் வாயில் அந்த வார்த்தைகள் வருது. அப்போதான் அந்த அப்பா சொல்றது, சரி சரி, அப்போ இவ்வளவு நாளும் எங்க பிள்ளைகள் போச்சு, அந்த பலனை நாங்க கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணியை நாங்க செய்தோம். நாளையில இருந்து நீங்களே உங்க பிள்ளைகளை அனுப்பி நீங்களே அந்த நன்மையை பெற்றுக்கிடுங்க சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அப்ப சமூகம் எப்படி இருந்துங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். அந்த சமூகத்தை திருத்தி தான் தந்தை பெரியார் அவர்கள் மனிதன் பிறப்பால் அவனுடைய பணியால் அவனை அவமானப்படுத்தக்கூடாது, அது குறைவல்ல, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்களை மதி, ஆண்கள் தான் போலீஸா இருக்க முடியும். அப்பவே சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலே பெண்களை கூப்பிட்டு இந்த காக்கி சட்டை போட்டு கையில கம்ப கூட அவ்வளவு பேரும் பயப்படுவான். ஆம்பளைக்கு பயப்படாததை விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவான்னு அவர் என்னை சொல்லியிருக்காரு. வருங்க இப்பதான் நமக்கு IPS அதிகாரி
3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். 3 ஐபிஎஸ் அதிகாரி, 3 பெண்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் அரசு பொதுத்துறை தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இன்று போது நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் பெரியாரை மறக்க முடியாது, பள்ளியை திறந்து மதிய உணவு தந்த பெருந்தலைவர் காமராஜரை மறக்க முடியாது, அதே போன்று நம்முடைய கலைஞர் உயர்கல்விக்கு வித்திட்டவரை மறக்க முடியாது. இன்றைய முதல்வர் புதுமை பெண் திட்டம், தவ புதல்வர் திட்டம் தந்து படி 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 என்று சொல்லுகின்ற இந்த வரிசையில் இருக்கின்ற தலைவர்களையும் மறக்க முடியாது. அதற்கு முக்கியமானவர் தந்தை பெரியார் தான். அந்த பெரியாரை கடவுளாக்கிய தம்பி பிரேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு